இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு என்னோட கிராஃப்ட் இந்த மாதிரி இருக்கணும்னா எப்படி? இன்னொரு 5 வருஷம் கழிச்சா? 5, 10 வருஷம் எப்படி வேணா இருக்கலாம். 5 வருஷமே ஓகே. ஏன்னா இருக்கு. மெயினா வந்து எனக்கு ஆக்டிங் ஒரு சைடுனா, டைரக்ஷன் ஒரு சைடு. ஸோ வந்து இப்போ கூட நைட்டு போயிட்டு எழுதிட்டு ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன். 3 ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். அந்த ஒர்க்கு சைட் பை சைடா இது ப்ரொமோஷன் போனாலும் அது போயிட்டு தான் இருக்கு. ஸோ நீ 5 வருஷம் கழிச்சுன்னும் போது எனக்கு என்னன்னா ஒரு கண்டிப்பா ஒரு படமோ 2 படமோ டைரக்ட் பண்ணியிருப்பேன். 5 வருஷம் கழிச்சு விக்ரம் வந்து ஒரு ஒரு நல்ல டைரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஆக்டிங் சைடு பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன், பேர் வாங்கியிருப்பேன். ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவா இருக்கான், இல்லை பெரிய படங்கள், இல்லை சின்ன படங்கள், இது அது இதெல்லாம் இல்லாமல் அவன் நல்ல ஆக்டரு, நல்ல பெர்ஃபார்மர், அவன் அதான் நல்ல ஹீரோ. அதெல்லாம் தாண்டி தமிழ் சினிமாவில் ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஒரு பெர்ஃபார்மர். ஸோ அவங்க அதை பார்த்தே அவங்களுக்கு தோணும், இவனோட கிராஃப் இப்படி இருக்கும் தமிழ் சினிமாவில்ன்ட்டு. ஸோ 5 வருஷத்துல இது ரெண்டும் நடக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ ரைட்டிங்கும் போயிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம்.